தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு தராசு ஷியாம், முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பதிலளிக்கும் போது நீட்டை ரத்து செய்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று அதிமுகவை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? அது சரியான கேள்விதான். நேரத்திலே திமுக வைத்துக் கொள்ளலாம். 10 வருஷம் தண்டனை கொடுத்திருக்கு 2011 இருந்து 2021 வரைக்கும். அதற்கு முன்பு நடந்த விஷயங்களை பேசி இப்போது அதற்கு தீர்வு காண முடியாது. ஆனால் இப்போது தீர்வு காணக்கூடிய சரியான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய ஸ்டேட் வர்சஸ் தமிழ்நாடு கவர்னர் அந்த ஆணைக்கு பிறகு சரியான தீர்வு காண்பதற்கான ஒரு நேரம் இருக்கிறது. இப்போது அதிமுக வலியுறுத்தலாம், தவறு கிடையாது, அல்லது மாநில அரசோடு ஒத்துழைக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் அது ஜெயலலிதா அவர்களின் கொள்கை. நீட்டு விலக்கு என்பது ஜெயலலிதா அவர்களின் கொள்கை. அதிமுக அதிலிருந்து பின்வாங்க முடியாது. எம்ஜிஆர் அக்ரிகல்ச்சர், மெடிசன் எல்லாமே. அதுக்கு பிறகுதான் பிஇடியே வந்தது. அது மாநில அளவிலான டெஸ்ட். அதுக்கு பிறகு பல கட்ட பரிசோதனைக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் எப்போதுமே தமிழ்நாட்டில் தரவரிசை பட்டியல் என்பது +2 மதிப்பெண் அடிப்படையில் என்று தீர்மானித்தார்கள். அதை எதிர்த்து போன வழக்கு தான் அல்தமஸ் கபீர் ஜட்ஜ்மெண்ட் 2013 ஜட்ஜ்மெண்ட்ல அவர் தெளிவாக சொல்லுவாரு. அல்தமஸ் கபீர், இந்தியாவுக்கு சொபிஸ்டிகேட்டட் டாக்டரும் தேவை, அதே நேரத்தில் பேர்ஃபுட் டாக்டரும் தேவை, வெற்றுக்கால் டாக்டர்கள். இப்படி நீட் மாதிரியான ஒரு தேசிய நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தால் இந்தியாவில் கிராமங்களுக்கும் நகரங்களுக்குமான இடைவெளி ரொம்ப அதிகரிக்கும். அப்படி சொல்லித்தான் அவர் அந்த நீட் தேர்வை ரத்து செய்தார். அதற்கு பிறகு அந்த சங்கல் பறக்கட்டளை போச்சு, விலக்கு கேட்டுச்சு. இன்னமும் சரியான முடிவு அதுல நீதிமன்றத்தால் எட்டப்படவில்லை. இப்போது நமக்கு இது ஒரு சரியான சந்தர்ப்பம். இப்படியான விலக்கு நம்மால் பெற முடியும். ஏற்கனவே இந்து திருமண சட்டத்தில் பெற்றிருக்கிறோம், சுயமரியாதை திருமண சட்டம், கோஆபரேட்டிவ் சைட்டில் பெற்றிருக்கிறோம். சமீபத்தில் மிருகவதை தடுப்பு சட்டம், அதுல மிருகவதை தடுப்பு சட்டத்துல நம்ம ஜல்லிக்கட்டுக்கு பெற்றிருக்கிறோம். இப்படி பல உதாரணங்கள் இருக்கின்றன. பல்வேறு மாநிலங்களில் இப்படி விலக்கு கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு ஏன் கொடுக்க கூடாது? இதுதான் கேள்வி. அதிமுக உண்மையிலேயே முதலமைச்சரின் கேள்வி இதயத்தை தொட்டு பதில். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம்.